Hi guys, welcome to Mupara Training Academy. So இன்னைக்கு GK ஃபட்டாஃபட் சீரிஸ்ல ஜியோகிராஃபில இருந்தா சில क्वेश्चंस பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தவறான ஒன்றை தேர்வு செய்ய இன்கரெக்ட் பேரண்ட் கொடுத்திருக்காங்க. சமய சுற்றுலா. சோ காஞ்சிபுரம் என்ற சமய சுற்றுலா வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கு, சரியா பொருந்தி இருக்கு. சாரநாத் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, இதுவுமே சரியா பொருந்தி இருக்கு. அமிர்தசரஸ் பொற்கோயில்னு சொல்லுவாங்கல பஞ்சாப், அதுவுமே சரியா தான் பொருந்தி இருக்கு. லடாக் புத்த மடங்கள் வந்து இமாச்சல் பிரதேஷ்னு சொல்லிருக்காங்க. பேர்லயே லடாக்னு இருக்கு. அப்ப எங்க இருக்கும்? அது லடாக்ல தான் இருக்கும். அப்ப இதுதான் தவறா பொருந்தி இருக்கக்கூடியது. இப்ப உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸி செக்ஷன் தான் இன்னைக்கு, அதனால நிறைய क्वेश्चंस கேட்டு போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிற்பக்கலைக்கு ஃபேமஸான கஜுராஹோ சிற்ப கோயில், ஓகேவா? சிற்பக்கலைக்கு ஃபேமஸான கஜுராஹோ சிற்ப கோயில் எந்த மாநிலத்துல இருக்கு? சரிங்களா? எந்த மாநிலத்துல இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அடுத்தது பொறுத்துக. இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்களை பத்தி கொடுத்திருக்காங்க. கொடைக்கானல், ஊட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கு. There is no, அது வந்து டவுட்டே இல்ல, கரெக்டா சொல்லிடுவீங்க. நைனிடால் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. சோ 3 வருமா? அப்போ 1 3. டார்ஜிலிங் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல இருக்கு. 2. ஸ்ரீநகர் வந்து ஜம்மு காஷ்மீர்ல தான் இருக்கு. சோ 1 3 2 4 சொல்லக்கூடியதுதான். ஸ்ரீநகர் இந்த ஜம்மு காஷ்மீர்ல இருக்குல்ல, ஜம்மு காஷ்மீர் கோடை தலைநகரம் தான் ஸ்ரீநகர் சொல்லுவாங்க. சம்மர் கேபிட்டல் வந்து ஸ்ரீநகர். இது வின்டர் கேபிட்டல், குளிர்கால தலைநகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு. ஜம்முக்கு மட்டும் 2 தலைநகரம் இருக்கும், சம்மருக்கு ஒண்ணு, வின்டருக்கு ஒண்ணு. இப்போ உங்களை ஒரு क्वेश्चन கேட்டு போறேன். அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சோ இது உங்களுடைய 2வது क्वेश्चन, மறக்காம சொல்லிட்டு போங்க. இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு? நம்மளுடைய தமிழ்நாட்டுல தான் இருக்கு. சோ 1. காசிரங்கா தேசிய பூங்கா எங்க இருக்கு? அசாம்ல தான் இருக்கு. டைரக்டா அசாம்ல இருக்கக்கூடிய வேற ஒரு தேசிய பூங்கா எதுன்னு சொல்லலாம்? மனாஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ராந்தம்பூர் தேசிய பூங்கா எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. கண்ணா தேசிய பூங்கா எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல இருக்கு. சோ நேரவே பொருந்திருக்கு. 1 2 3 4. இப்போ உங்களை கேட்டு போறது, நம்ம இந்தியாவில இருந்த ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க், முதல் தேசிய பூங்கா எது? ஓகேவா? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? அது எந்த மாநிலத்துல இருக்கு? மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. அகைன் இந்தியாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களை பத்தி சொல்லிட்டு கேக்குறாங்க. சுந்தரவன தேசிய பூங்கா, சுந்தர்பன்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்துல தான் இருக்கு. கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத், கிர் நேஷனல் பார்க், ஓகேவா? பத்ராவன சரணாலயம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கர்நாடகாவில தான் இருக்கு. பெரியார்னு இருந்து பார்த்தோன்னா தமிழ் பேரு நினைச்சு தமிழ்நாடுன்னு சொல்லிடாதீங்க, அது தப்பு. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வனவிலங்கு சரணாலயத்தை கரெக்டா சொல்லிட்டு போறீங்களா கமெண்ட் பாக்ஸ்ல? இது உங்களுக்கான ஓபன் क्वेश्चन. 5வது கேள்வி அகைன் பொறுத்துக. இந்தியாவில் உள்ள பறவைகள் சரணாலயத்தை பொறுத்து சொல்றேன். கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் இருக்கு. குமரகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேரளாவில இருக்கு. சோ 4. பரக்பூர்னு சொல்லுவாங்க, அது வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. மயானி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. சோ 1 4 3 2 சொல்லக்கூடிய பி ஆப்ஷன் தான் சரியா இருக்கும். இப்போ உங்களை கேட்டு போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சலீம் அலி பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு? ஒரு क्वेश्चनக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். எல்லா क्वेश्चनக்கும் உங்களுடைய ஆன்சர் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.